வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். இந்த வீடியோல குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் மவுத் பிரீத்திங், அதாவது வாயை திறந்து மூச்சு விடுதல். வாயால மூச்சு விடுவாங்க, மூக்கால மூச்சு விடாம. ஸோ இந்த பிரச்சனை இருக்க குழந்தைகளுக்கு என்ன செய்வது? ஸோ இதுல நான் 3 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுல ஏன் இந்த மாதிரி அவங்க மவுத் பிரீத்திங் பண்றாங்க, இரண்டாவது மவுத் பிரீத்திங்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, மூன்றாவது நீங்க வீட்லயே எளிதாக செய்யக்கூடிய வைத்தியங்கள் என்னென்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மவுத் பிரீத்திங் பண்றாங்க குழந்தைகள்? ஸோ இதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெம்பரரி ப்ராப்ளமா இருக்கலாம். அதாவது மூக்கடைப்பு, அவங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருக்கும், மூக்கடைப்பு இருக்கும். அதனால மூக்கால மூச்சு விட முடியாது. ஸோ அதனால அவங்க மவுத் பிரீத்திங் பண்ணுவாங்க. இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டாவே இருக்கும். லேசா வாயை திறந்து வச்சு தூங்குவாங்க, ஆனா மூக்கால தான் மூச்சு விடுவாங்க. ஸோ இது மவுத் பிரீத்திங் டெக்னிக்கலி சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அந்த சிம்டம்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். மூன்றாவது குரூப் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடல்ல வேற ஏதாவது உபாதைகள் இருக்கலாம். ஸோ அந்த என்னென்ன உபாதைகள் நான் பின்னாடி சொல்றேன். அதோடைய ஒரு சிம்டமா மவுத் பிரீத்திங் இருக்கும். ஸோ இந்த 3 குரூப் ஆஃப் பேபிஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் வேற வேற மாதிரி. ஸோ இப்போ இந்த மவுத் பிரீத்திங்னால என்ன பிரச்சனைகள் வரலாம்? ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு சளி பிடிச்சி மவுத் பிரீத்திங் பண்ற பேபிஸ்க்கு அந்த சளி சரியா போனோன்னு திருப்பியும் சரியா போயிடும் மவுத் பிரீத்திங். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எந்த லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் சில குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்ல வேற ஏதாவது உபாதைகள் இருக்கலாம். அவங்க ரொம்ப நாள் மவுத் பிரீத்திங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரொம்ப நாள் மவுத் பிரீத்திங் பண்ணும்போது சில உடல் உபாதைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய வாய் பகுதி ரொம்ப சின்னதாயிரும். ஸோ அதனால அவங்களுடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட ஃபேஸ் மாதிரி ஆயிரும். இந்த இடம்லாம் வெளியில வராது, உள்ள அமுங்கி ரொம்ப நீளமான ஃபேஸ், அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸே மாறி போயிடும். அவங்களுடைய பற்கள்ல பிரச்சனைகள் வரலாம், கேவிட்டிஸ் வரலாம், கம் டிசீஸ் வரலாம். வாயை திறந்து மூச்சு விடுறதுனால வாய் ட்ரை ஆயிரும். அதனால சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வாயில வரலாம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பேபிஸை தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த என்ன பிரச்சனையோ அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா மவுத் பிரீத்திங்கை சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன பிரச்சனைகள்னால மவுத் பிரீத்திங் வருது? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரண சளினால கூட வரலாம். ரொம்ப சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய நோஸ்ல அந்த சதை பெருசாக வளர்ந்துருக்கும், அது பாலிப்புன்னு சொல்றது. அந்த பாலிப் இருந்துச்சுன்னா பிரச்சனை வரலாம். ஸோ இல்லாட்டி சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ரொம்ப நாள் இருக்கும். அந்த அலர்ஜினாலேயும் மூக்கடைப்பு இருக்கலாம். ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு மவுத் பிரீத்திங் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்தந்த கண்டிஷனை ட்ரீட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மவுத் பிரீத்திங் பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்து வேற பெரிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு டான்சில்ஸ்ன்னு சொல்லுவோம். டான்சில்ஸ் அண்ட் அடினாய்ட்ஸ். இந்த டான்சில்ஸ்ங்கிறது வாயை திறந்து பார்த்தா அந்த நம்மளுடைய தொண்டை பகுதி முன்பகுதியில் அது இருக்கும். இந்த டான்சில்ஸ் அது பெருசா இருக்கிறதுனால பிரச்சனை வரலாம். சில சமயம் இந்த அடினாய்ட்ஸும் பெருசா இருக்கும். இந்த அடினாய்ட்ஸுங்கிறது நம்ம தொண்டையுடைய பின்பகுதி, நம்ம வாயை திறந்து பார்த்தா தெரியாது. இதுக்குன்னு சில ஸ்பெஷல் கருவிகள் இருக்கு. அதை வச்சு பார்த்தா தான் இந்த அடினாய்ட்ஸ் பெருசா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ அந்த அடினாய்ட்ஸும் டான்சில்ஸும் பெருசா இருந்தாலும் குழந்தைங்களால ஈஸியா மூச்சு விட முடியாது. ஸோ அதனால வாயால மூச்சு விடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்றது. அதாவது இந்த நேசல் செப்டம் நமக்குலாம் இப்படி நேரா இருக்கு. சில பேருக்கு இது ஒரு எஸ் மாதிரி இது வளைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி வளைஞ்சி இருக்கும் போது அவங்களால ஈஸியா மூச்சு விட முடியாது மூக்கு வழியா. ஸோ அதனால வாய் திறந்து மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே பழகி போயிடும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அவங்க தம் சக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பயும் அந்த வாய் அமைப்புலாம் மாறி போயிடும். ஸோ அவங்களால மூக்கு பகுதியெல்லாம் சின்னதாயிரும். ஸோ அதனாலேயும் மவுத் பிரீத்திங் ரொம்ப நாளைக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதனால இந்த சிம்டம்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதனால பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த அண்டர்லைன் காஸை ட்ரீட் பண்ணணும். அப்பதான் மவுத் பிரீத்திங் செட்டில் ஆகும். மவுத் பிரீத்திங்னால சில குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயும் பிரச்சனை வரலாம். ஏன்னா அவங்க நைட்ல சரியா தூங்க முடியாது. அடிக்கடி முழிப்பு வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு தூக்கத்துல அப்படியே லேசா ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போக மாட்டாங்க. ரொம்ப லேசான ஸ்லீப் தான் இருக்கும். அதனால அடிக்கடி முழிப்பு வர்றதுனால அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சரியா கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சரியா படிக்க மாட்டாங்க. தூங்கி தூங்கி உழுவாங்க. ஸ்கூல்ல இருந்தும் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த மவுத் பிரீத்திங் சிம்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க மருத்துவரிடம் கூட்டி சென்று என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஸோ நீங்க வீட்டில் என்னென்ன பண்ணலாம் இந்த மவுத் பிரீத்திங்க்கு? ஸோ முதல்ல உங்களோட குழந்தைகளுடைய என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க பாருங்க. இப்போ ஒரு மூக்கடைப்புனா அது சாதாரண சலைன் டிராப்ஸ் போட்டாலே போதும், ஈஸியா மவுத் பிரீத்திங் செட்டில் ஆயிரும். இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மருத்துவரிடம் கூட்டி சென்று அதுக்குரிய சிம்டம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணுங்க. நீங்க வீட்டில் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகளுடைய
பாஸ்டர் வந்து இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இப்படி உட்காந்துருப்பாங்க வீட்டில். ஸோ இந்த கழுத்து வந்து அப்படியே சி மாதிரி இருக்கும் உடம்போட சேர்த்து. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சரியாக வந்து மூச்சுலாம் உள்ளே இழுத்து விட முடியாது. ஸோ நல்ல எரெக்ட் பாஸ்டர், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து குழந்தைய பழக்குங்க. அப்போ தான் வந்து மூச்சு நல்லா உள்ளே போகும், லங்ஸ்குள்ளே போயிட்டு மூச்சு வெளியில் வரும். ஸோ அது வந்து நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ண விடுங்க. நீங்கள் அவங்க விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டீப் ப்ரீத்திங் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பேசேஜ்லாம் கிளியர் ஆயிரும். மூக்கு பகுதியெல்லாம் நல்லா வந்து மூச்சு போயிட்டு காற்று போயிட்டு வந்தாலே நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மவுத் ப்ரீத்திங் குறைய ஆரம்பிச்சிடும். 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைக்கு ஓரல் ஹைஜீன், அதாவது வாயுடைய ஹைஜீன் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து இதில் இந்த மவுத் ப்ரீத்திங்ல தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நிறையா வந்து ஓரல் கேவிட்டியில் பிரச்சனை வரும்னு, டீத்துலலாம். ஸோ அதனால் டெய்லி நல்லா ப்ரஷ் பண்ண வைங்க, நல்லா கொப்பிளிச்சு துப்ப சொல்லுங்கள், கார்கிளிங்லாம் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஓரல் கேவிட்டியை வந்து நல்லா நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதன் மூலம் உங்களுடைய குழந்தைக்கு மவுத் ப்ரீதிங்கை ஓரளவுக்கு வந்து குறைக்க ஆரம்பிக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது, அது என்ன ப்ராப்ளமோ அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு மவுத் ப்ரீத்திங் இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டிருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால சரியாக போச்சுன்னு மற்ற பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்மா.